வணக்கம். 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்ட பல்பொடி வீடியோ, பலராம் ஐயாவோட புக்கில் இருந்து பல்பொடி எப்படி தயார் பண்ணுறதுன்னு நான் போட்ட அந்த வீடியோவை பார்த்துட்டு பல பேர் அந்த பல்பொடி சேல்ஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டிங்க. அப்போ எங்களுக்கு அந்த ஐடியா இல்லை. இப்போ என்னோடய ஃப்ரெண்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பல்பொடியை எக்ஸாக்டாக எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எங்களால் சொல்ல முடியல. ஏன்னா இது நீங்கள் பார்க்குறப்பவே தெரிஞ்சிருச்சு, அதில் நிறைய புடம் போட்டிருக்காங்க. ஸோ வீட்டில் அதெல்லாம் பண்ணுறது கஷ்டம். நாங்கள் ஏற்கனவே பண்ண பல்பொடியோட மெஷர்மெண்ட் பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈறுகளில் ரத்தம் வருது, ஈறுகள்லாம் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னாலும் இனிமேல் கவலைப்பட வேணாம். நாமளே பல்பொடி எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 200 கிராம் படிகாரம் எடுத்துக்கோங்க. அந்த படிகாரத்தை நல்லா இந்த மாதிரி தூளாக்கிட்டு ஒரு இரும்பு கடாயில் நல்லா சூடானதுக்கப்புறம் அதை போடுங்க. போட்டுட்டு நல்லா இப்படி பரப்பி விட்டீங்க அப்படின்னா அதில் இருந்த தண்ணி ஃபுல்லாக வெளியே வர ஆரம்பிக்கும். இது கம்ப்ளீட்டாக ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக பாருங்கள். இது இந்த ஒரு ப்ராசஸ் மட்டும்தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மற்ற ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். இதிலேருந்து தண்ணி வர்றதுக்கான டைம் தான் ரொம்ப எடுக்குது. இதிலேருந்து இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படிகாரத்துலேருந்து வெளியே வந்துடும். இந்த தண்ணி கம்ப்ளீட்டாக வெளியே வந்ததுக்கப்புறம் இது ஒரு நுரை கட்டின மாதிரி வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் தான் நம்ம எடுக்கணும். இந்த குறிப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஜட்ஜ் பலராம் ஐயாவோட சித்த மருத்துவம் புத்தகத்திலேருந்து எடுத்த குறிப்பு தான். இந்த குறிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை நாங்களும் இப்போ எங்களுக்காக செஞ்சுருக்கோம். நாங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறோம். ஏன்னா எங்கள் வீட்லேயும் இருக்கிறவங்களுக்கும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி இப்போ ஈறுகளில் பல்லு விளக்கும் போது ரத்தம் வர்றது எல்லாமே நடக்குது. ஸோ அதுக்காக தான் நாங்களும் இதை செஞ்சுருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள், இது ஒரு ஸ்டேஜ்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட தண்ணி எல்லாம் வற்றுது. இந்த ப்ராசஸ் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 20 நிமிஷம் எடுத்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த தண்ணி ஃபுல்லாக போயிடுச்சு இல்லையா. இந்த ஸ்டேஜில் இதை உடச்சி இதை பொடி பண்ணி அதோட மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மெஷர்மெண்ட்டில் இந்த படிகாரத்தோட பவுடர் ஒரு 100 கிராம் இருக்குது அப்படின்னு வச்சிங்கன்னா, மற்றபடி உங்களுக்கு சாம்பிராணி 25 கிராமு, சுக்கு பவுடர் 25 கிராமு, உப்பு 25 கிராம், இது எல்லாத்துலேயும் ஈக்குவலாக 25 கிராம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட பல்பொடி தயார். இப்போ நான் ஏற்கனவே போட்டிருக்க வீடியோவில் இருக்கிற அந்த மெஷர்மெண்ட்டில் கூட நீங்கள் தாராளமாக அந்த பல்பொடியை செஞ்சு நீங்கள் ரெகுலர் யூஸ்க்கு பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இப்போ நாங்கள் தயார் பண்ணியிருக்கிற இந்த பல்பொடியவும் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த பல்பொடியில் நாங்கள் என்ன ஆட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கொஞ்சம் மிளகு ஆட் பண்ணியிருக்கோம், கல்நார் பர்பும் ஆட் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் படிகாரம் இப்போ நாங்கள் உங்களுக்கு இது பொரிய விட்டுருக்கோம் இல்லையா. நாங்கள் இப்போ பண்ணியிருக்கிற அந்த பல்பொடியில் கல்நார் பர்ப்பும் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த பர்ப்பு முறை தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சித்த மருத்துவர்கள் தான் பண்ண முடியும். வீட்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த பல்பொடி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களால் இந்த பல்பொடியவே மேக் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் மேக் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இதுவே உங்களுக்கு நல்ல ஈறுகளுக்கு எல்லாத்துக்கும் நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். நல்லா இறுக்கி ஈறுகளை பிடிக்க வைக்கும். கிட்டத்தட்ட இந்த பல்பொடியை நாங்கள் ஒரு 2 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பல்பொடி ஈறுகளை டைட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வாய்க்கே நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் கொடுக்கும். இதை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கிற அந்த கெமிக்கல் பேஸ்ட்டையோ இல்லை பல்பொடியோ யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கே ஒரு அன்ஈஸி ஃபீல் கிடைக்கும். அந்தளவுக்கு இது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நான் ஒரு அருமையான டிப்ஸும் கொடுக்குறேன். பலராம் ஐயாவோட புத்தகத்திலே இது இருந்தது. நீங்கள் டெய்லி எந்திரிச்சு வாய் கொப்பளிக்கிறப்பவே உங்களோட ஒரு விரலை வச்சு நீங்கள் அந்த ஃபுல் ஈறுகளுக்கும் ஒரு நல்ல மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரஷ் பண்ணிங்க அப்படின்னா காலத்துக்கும் 85 வயசில் கூட உங்கள் பல்லு உதிராதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த ப்ராடக்ட்லாம் வேணும் அப்படின்னா கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.